ஆண்டாள் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். மூன்றாவது பாசுரம் உத்தமன் பேர்பாடிங்கிறது தான் இந்த பாசுரத்தினுடைய ஜீவநாடி. பகவன் நாமாவை எங்கே வேணாலும் எப்போ வேணாலும் யார் வேணாலும் சொல்லலாம். ஆச்சார அனுஷ்டானங்கள்லாம் வேண்டாம். திரௌபதி அந்த 3 நாட்கள் தீட்டா இருந்த காலத்தில் தான் பகவானை அழைச்சா. தர்மபுத்திரர் சூதாட்டத்தில் எல்லாத்தையும் இழந்துட்டார். துச்சாசனன் திரௌபதியை சபைக்கு இழுத்துண்டு வரான். பீஷ்மர், துரோணர், விதுரர்னு எல்லா மகான்களும் இருக்கக்கூடிய சபையில் கொண்டு வந்து நிறுத்திட்டான். எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்தா மதுரமான குரல்ல பேசுகிறான். பெண்களை வச்சு சூதாடுவாளா? தர்மபுத்திரர் மகாத்மா, அவர் தர்மம் தவறமாட்டார். சூதாடணுங்கிற ஆசையில் அவர் வரலை. பெரியவர்கள் அவளுடைய வார்த்தையை மீறக்கூடாதுன்னு வந்தார். வஞ்சனையா அவரோட புத்தியை மாற்றி கெடுத்திருக்கேன். அவர் தன்னை இழந்து என்னை வச்சு ஆடியிருக்கார். சுவாமித்துவம் போனதுக்கப்புறம் சொத்தா இருக்கக்கூடிய நான் என்னை இழந்ததா ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு தர்ம சூட்சுமத்தை சொல்கிறா திரௌபதி. யாரும் எதையும் கேட்கிற மாதிரி தெரியல. உருவிட அவள் புடவைய அப்படின்னான் துரியோதனன். மானம் தானே முக்கியம். புடவை தலப்பை பிடிச்சுண்டு நியாயம் கேட்குறா. காந்தாரி அம்மா, நீங்கள் என்னோட மாமியார் இல்லையா? என்னை நிர்வாணப்படுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு இஷ்டமா? இது நாகரிகமா அப்படின்னு அலறா. சே, இப்படி செய்யாதேன்னு சொல்ல அங்கே ஆளே கிடையாது. ஆபத்து வந்தா ஐயோன்னு சொல்லாத, கோவிந்தான்னு சொல்லுன்னு குரு வசிஷ்டர் சொன்னது ஞாபகம் வந்துடுத்து அவளுக்கு. துச்சாசனோட போராடி 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 ஒவ்வொரு கையா விட்டு கடைசியாக 2 கையையும் விட்டா துவாரகாதீசனை அழைக்கிறா. சங்கு சக்கர கதா பாணே துவாரகா நிலைய அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதாம் அப்படின்னு அலறினா. சத்யபாமாவோட சொக்கட்டா நாடின்ற துவாரகாதீசன் திரௌபதியோட குரல் காதில் விழுந்த உடனே காயை உலுக்கி அக்ஷயம் அப்படின்னு போட்டுட்டான். அக்ஷயமா வஸ்திரங்கள் வருது, பளீர் பளீர் பளீர்னு வருது. மானத்தை ரட்சிக்க ஒரே ஒரு கலரில் வந்தா போறாதா? விதவிதமான கலரில் அழகா வந்துட்டே இருக்கு. எத்தனை புடவை வருது அப்படின்னு கேட்குறான் இந்த திருதராஷ்டிரன், கண் தெரியாதவன். ஆசை அவனுக்கு. துச்சாசனன் களைச்சு சளைச்சு கையை ஊனிண்டு உட்காண்டுட்டான். ஆனால் கோவிந்த நாமம் சளைக்கவே இல்லை. வஸ்திரம் வந்துண்டே இருக்கு. கண்ணன் இருந்த இடத்திலிருந்தே ரட்சிச்சுட்டான். அவன் நேர வரலை. ஏன்னா வந்திருந்தா முதல்ல பாண்டவாளைத்தான் அழிப்பான், அதுக்கப்புறம் தான் மற்றவாளை அழிப்பான். அது திரௌபதியோட தாலிக்கு ஆபத்தா போயிருக்குங்கிறார் பகவத் ராமானுஜர். உத்தமன் பேரை பாடினாலே போரும். நாமியான பகவான் வர நாளாகும். ஆனால் அவனுடைய நாமம் தேசத்தையோ காலத்தையோ ஆச்சாரத்தையோ உச்சாரணத்தையோ எதையுமே எதிர்பார்க்காம வந்து காப்பாற்றிடும். கோபாலனின் திருநாம ஏற்றத்தை திரௌபதி மூலமாக காட்டிட்டா நம்ம கோதை நாச்சியார் இந்த பாசுரத்தில். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.